ஒரு பெரிய சொத்து. ஏன் கடைசி வரைக்கும் ஏன் நமக்கு அப்புறமா கூட நினைச்சு நிக்க போறது நம்மளோட மனசு, அது சார்ந்த எண்ணங்களும் வாழ்க்கையும் தான். புற அடையாளங்களோ இல்ல நிலம் புலங்களோ குறிப்பிட்டு யாரும் நம்மள நினைச்சிருக்க போறது இல்ல. அதனால மனங்கிற சொத்தை மகிழ்ச்சியோட அனுபவிக்க மனதோடு பேசலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் டாக்டர் ருத்ரன் வந்திருக்கார். ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. மனதோடு பேச நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-30427777, மற்றொரு தொலைபேசி எண் 044-30632994. கேரளால மதுவிலக்க அமல்படுத்தணும் அப்படிங்கறதனுடைய முதல் படியா சில மது கடைகளை மூடியிருக்காங்க. இதனால கேரளால இருக்கக்கூடிய குடிமகன்கள் தமிழ்நாட்டுல இங்க தஞ்சம் புகுந்ததா செய்திகள்ல நம்ம பாத்திருப்போம். ஊரை விட்டு ஊரை போகும் அளவுக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கு மது அப்படிங்கிற ஒரு போதை பொருளுடைய அடிமைப்படுத்துதல். இதுக்கு காரணம் என்ன டாக்டர்? மது மனசுல மட்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுல அந்த ஈர்ப்பு, அது ஒரு போதை, அது தேவை அப்படின்ற நிலைமை மனசுல மட்டும் இல்ல, உடல் ரீதியாகவும் ஒரு கட்டத்தில் அது அவசியமாக தேவைப்படும் அவர்களுக்கு. சோ அது இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்றதால அவங்க வராங்க. இப்படி வெறுமனே கடையை மட்டும் மூடிட்டாக்கா இவங்க வேற மாநிலம் போய் குடிக்க மாட்டாங்கன்றதுக்கு பதிலா அதே நேரத்துல யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அது அரசே ஒரு பொறுப்பெடுத்து அவங்களாம் அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க வகுத்தாங்கன்னா ரொம்ப முழுசா இதை அவங்க தீர்க்க முடியும். இப்போ மீட் எடுக்கிறது அப்படின்னும் பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கும் அவங்களுக்கு? முதலாவதாக இதுக்கு வெறும் கவுன்சிலிங் உதவாது. ஏன்னா குடிக்கிறது தப்புப்பா, உடம்பு கெட்டு போயிடும்ன்றதான் முக்கியமா நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா அவனுக்கே தெரியும் குடிச்சா உடம்புக்கு கெடுதல்னு. அதையும் மீறி அவனுக்கு அது தேவைப்படுது, மனதளவில் உடல் அளவிலும் தேவைப்படுது. சோ இவங்க ஆலோசனையோட சேர்த்து முக்கியமா அவங்களுக்கு அதை விடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது சில பாதிப்புகள் இருக்கும். கையில நடுக்கம் இருக்கும், தூக்கம் சரியா வராது, வயிற்றெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் மருந்துகள் மூலமாக மட்டுப்படுத்தி விட்டு தான் அவங்க கிட்ட பேச முடியும். பாரு, உன்னால அது இல்லாமே இந்த கஷ்டம் இல்லாமே இருக்க முடியும், நீ விட்டாலும் நீ கஷ்டம் இல்லாம இருக்கலாம் அப்படின்றத அவன் உணரும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு அவன் போக தயாரா இருக்கும். இப்ப மது பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் ஆரம்பிக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு எந்த கட்டத்தை தாண்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த நிலையில இருக்கவங்க முதல்லயே மது பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடியே நிறுத்தணுங்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும்? முதலாவதாக எப்போ அடிமையாரும் அப்படின்னு அவருக்கு தெரியணும். அதுக்கு முதல் கட்டமாக ஒவ்வொரு முறையும் குடிக்கும் அளவு அதிகமாகிக் கொண்டே போகிறதான்னு பாக்கணும். 2 பெக்கு தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றவன் போதல 3 தேவைப்படுது, இப்பெல்லாம் 4 தேவைப்படுதுன்னு சொல்லும் போதும், வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்டேன்றவன் வாரத்துக்கு 2-3 தடவை சாப்பிடுறேன், அந்த ஃப்ரீக்வன்சி அடிக்கடி அதிகமாகும் போது, அளவு அதிகமாகும் போது அவன் போதைக்கு அடிமையாகும் நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் அர்த்தம். ஓகே, அவங்களே அப்ப அதை உணர்ந்து கைவிடணும் அப்பவே. இப்ப நம்மளோட சென்னையில இருந்து ராஜேந்திரன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், என்னுடைய அம்மா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. சரிங்க. அதாவது என்னுடைய டாக்டர் எங்க டாக்டர் இந்த மாதிரி என்னுடைய சிஸ்டர் கொஞ்சம் ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்கா. இங்க அடிக்கடி என்னுடைய வீட்டுல இருந்துட்டு போவா. இப்ப ஒரு 2 மாசம் இருந்துட்டு போனா. இப்ப மறுபடியும் போனதுல இருந்து என்னுடைய அம்மா ரொம்ப கவலையும் ரொம்ப வேதனையுமா இருக்காங்க, அறந்துட்டே இருக்காங்க ரொம்ப. இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்றது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. கேட்கலாம். டாக்டர் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது டாக்டரே சொல்லுவாரு. முதலாவதாக உங்க சிஸ்டர் அடிக்கடி வீட்டுக்கு வராங்க இல்லையா, உங்க வீட்லயே தங்கிடுறாங்க, அதான பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா சார். ஏன் தங்குறாங்க? அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை? இல்ல சார், அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன குழந்தையும் வேற வாங்கிட்டாங்க. என்னுடைய அக்கா வீட்டுல இருந்து என்னுடைய அக்காவை அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு. அவரு வாங்கிட்டு அவரு தனியா இருக்காரு. இப்ப இவ தனியா இருக்கா, தனி வீட்டுல தனியா இவ இருக்கா. இருக்கக்கூடாது. கரெக்டுமா? முதலாவதாக அந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை? அது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா, சரி பண்ண முடியாத பிரச்சனையா? குழந்தை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரி பண்ண முடியாத விஷயம் இல்ல. 2 பேருக்குள்ள ஈகோனால பிரிஞ்சிருக்காங்க. அவங்க கணவன் மனைவி, உங்களோட சிஸ்டர். சரி, அப்ப நீங்க தானே உங்க தங்கைக்கு உங்க அக்காக்கு அட்வைஸ் பண்ணணும். இல்ல, எல்லாமே நாங்க என்னோட மேல தப்பு இல்லன்ற மாதிரி தெரிஞ்சு பேசி
ஆனா வந்து அவங்கதான் அவங்க சைட்ல தான் மிஸ்டேக் இருக்கு. எப்பவுமே நம்ம அடுத்த சைடு மிஸ்டேக் தான் சொல்றது வழக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சைடுல இருக்க கொஞ்சம் மிஸ்டேக் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்றதுக்கான முயற்சியில ஃபர்ஸ்ட் ஈடுபடணும். இது முக்கியமா அவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் சுமூகமா இருந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. சோ அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நீங்க பண்ணணும். நீங்களும் ஈகோ பார்க்காம, கௌரவம் பார்க்காம, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் பத்தி யோசிக்காம நீங்களே முயற்சி எடுத்து ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த பையன்கிட்ட போய் பேசி பாருங்க. சமாதானம் ஆகுதான் பாருங்க. ஒண்ணுமே முடியலன்னா அதுக்கு அடுத்த கட்டமா உங்க சகோதரி தயாராக இருந்தால் சட்டப்படி விலகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பெண்ணுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை பத்தி யோசிங்க. இவ்வளவுதான் பண்றதை விட்டுட்டு அடிக்கடி வரா நாங்க டிப்ரெஸ் ஆறோம்னு சொல்றதை விட காரியத்தில் ஈடுபடுங்க. உங்க அம்மா எதனால சோகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதை சரி செஞ்சுட்டீங்கன்னா தானா இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நம்மளோட பெரம்பலூர்ல இருந்து தங்கதுரை தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தங்கதுரை. ஹலோ வணக்கம் தங்கதுரை, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க தங்கதுரை. சொல்லுங்க தங்கதுரை, என்ன பகிர்ந்து? இல்ல மேடம், இல்ல ஒரே நைட்டு ஆஃப்டர் ஒரு 8:30 ஒரு 10 o'clock ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஃபியர்னஸ் மாதிரி அடிக்கடி உண்டாகுது. அது இல்லாம வந்து நீங்க டிவி பாக்குறீங்க அப்படின்னா டிவி வால்யூமை ரொம்ப குறைச்சிடுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம தெளிவா பேசணும். இல்ல அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப அதாவது ட்ரீம் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்க சரிங்க. கனவுகள் தொல்லை அதிகமா இருக்கா உங்களுக்கு? ஆமா மேடம், ஆல்ரெடி டேக் சம் டேப்லெட். இருந்தாலும் அந்த டேப்லெட்ஸ்க்கு அப்புறம் கூட அந்த ட்ரீம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹெவி டிஸ்டர்பன்ஸ். அதனால உங்களுக்கு தூக்கமும் வரது இல்லையா? சரியா தூங்குற மாதிரி இருக்கு, பட் அந்த ஒரு ஸ்லீப்லெஸ் மாதிரி இருக்கு. என்ன வயசு உங்களுக்கு? 53 சார். ஓகே. டயபெட்டிஸ் இருக்கா? பிபி இருக்கா? ஆமா சார், ஐபிபி இருக்கு. இப்ப சைக்காட்ரிஸ்ட் யூனிட்ட பாத்துட்டு இருக்கேன். சரி பாருங்க. பட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா கூட அந்த ஒரு ஃபியரும் அந்த டிப்ரெஷனும் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த நைட் டைம் வந்தா மட்டும் அதான் டிப்ரெஷன்ல தீவிரமான மனச்சோர்வு நோயில சில பேருக்கு அந்த டையூர்னல் வேரியேஷன் சொல்லுவாங்க. காலையில சில சமயம் மூடு டல்லா இருக்கும், இல்லைன்னா மாலையில டல்லா இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ ஈவினிங் மட்டும் தான் வருதுன்னா காலை வேளையில உங்களுக்கு சில மருந்துகள் தேவைப்படலாம். அதனுடைய தாக்கம் வந்து மாலை வரை இருந்து உங்களை கொஞ்சம் இந்த டிப்ரெஷனை மட்டுப்படுத்துறதுக்கு அது உதவும். கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே கனவுகள் வரும். அந்த கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க தூக்கம் சரியான முறையில அமையல. இதற்கு மன ரீதியாக மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு பிபி ஹையா இருக்கு, அந்த நேரம் உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகுதான்னு பார்க்கணும். உங்களோட சுகர் லெவல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு அதை தவிர அசிடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இத்தனை விஷயங்களும் கூட உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கி உங்களுடைய தூக்கத்தை சரியில்லாம பண்ணும். வரக்கூடிய கனவுகள் கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ உடல் ரீதியாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மன ரீதியான மருந்துகளை காலையில் ஏதாவது உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கான்னு உங்க டாக்டரை போய் கேளுங்க. ஓகே. இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க திருப்பூர்ல இருந்து பூபதி ராஜா. வணக்கம் பூபதி ராஜா. ஹலோ வணக்கம், சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க பூபதி ராஜா? வீட்டுல எனக்கும் ஒய்ஃபுக்கும் பேரண்ட்ஸ்னால பிரச்சனையா வருது. எதனாலங்க? பேரண்ட்ஸ் அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வேற மதம் மாறிட்டாங்க. சரிங்க. எங்களையும் மாற சொல்லி வற்புறுத்தினாங்க. அதனால சம்மதம் இல்லாம இருந்துச்சு. சரிங்க. ஒய்ஃப் 2-3 டைம் சொல்லி பார்த்தேன். சொல்லி பார்த்து ஒய்ஃப் கேட்கல. இந்த மாதிரி அம்மா சொல்றாங்கல்ல பண்ணலாம்ல அப்படின்னாங்க. இது நம்ம பண்ணோம்னா தப்பா இருக்கா, நம்ம இருந்துக்குவோம், தனியா போய் இருந்துக்குவோம், பேரண்ட்ஸ்னாலதான் நமக்கு சான்ஸ் வருது, நம்ம தனியா இருந்துக்குவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னாங்க. கோபத்துல அடி அடிச்சுட்டேன். அது கன்சீவா இருக்கிறவங்கள அடிச்சுட்டேன். எங்க 2 பேரும் இப்ப பிரிச்சு வச்சுட்டாங்க. அதனால பிரிச்சு வச்சுட்டாங்கன்னா யார் பிரிச்சு வச்சாங்க? பொண்ணோட அம்மா அப்பா. ஓகே. இப்ப மதம் மாறணும். ஹலோ, மதம் மாறணும்னு சொன்னது உங்க அப்பா அம்மாவா? இல்லைங்க, பொண்ணோட அம்மா. ஓகே. சரிங்க. இப்போ சொல்லுங்க. விருப்பம் இல்லாம எனக்கு ஒய்ஃபுக்கு சண்டை வந்துருச்சுங்க. தனியா கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சண்டையா வந்துருந்துச்சு. இப்ப பிரிச்சு
வச்சுட்டாங்க. சரிங்க. அதனால எனக்கு மைண்ட் சரியில்லாம இருக்கு. ஃபுல்லா ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறாங்க. இந்த டைப்ல கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேமா, பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? பிரிஞ்சு 1 month ஆச்சு. 1 month தானே ஆச்சு. கண்டிப்பா அந்த தாக்கம் இருக்கும், அந்த சோகம் இருக்கும், வருத்தம் இருக்கும். சோ இங்கேயும் மாமனார் வீட்டுக்கெல்லாம் போறதா, மாமியார் கிட்ட காலில் விழுறதா, இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்க ஒய்ஃப் இல்லையா, அந்த பெண் இப்ப கன்சீவா இருக்கா, இந்த நேரத்துல கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த அன்பை வந்து நீங்க வெளிக்காட்டணும். அது வாயில மட்டும் சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு ஐயோ நான் சோகமா இருக்கேன்னு சொல்றதை விட சொல்லுங்க. சொல்லுங்க பூபதி ராஜா. அவர் கேட்டுட்டு இருக்காரு தெளிவா நீங்க சொல்றது. பேசிக்கா அவங்க வீட்டுல மதம் மாறணும்னு சொன்னா அந்த பொண்ணு விருப்பம் இருந்தாக்கா நீங்க ஒரு மதம், உங்க மனைவி ஒரு மதமா இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையா ஆகாது. அதனால அது ஒரு சாத்தியம் இருக்கான்னு பாருங்க. பிளஸ் அவங்க வீட்டோட கட்டாயத்துக்காக இந்த பொண்ணு மாறுதா, இல்ல அந்த பொண்ணுக்கே அந்த மாதிரி மாறணும்னு ஆசை இருக்கான்னு பாருங்க. இந்த ஆசையில எவ்வளவு நியாயம் இருக்கு, அது எவ்வளவு தூரம் புரிஞ்சு பண்ணுது, இல்ல எல்லாரும் சொல்றாங்களேன்னு பண்ணுதா அந்த பொண்ணுன்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தவிர இப்ப அந்த பொண்ணை நீங்க அடிச்சுக்கீங்க, அடிச்சது கண்டிப்பா தப்பு தான். அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது நிச்சயமா சரியான வழிமுறை தான். மன்னிப்பு ஒரு தடவை கேட்டா முடியல, 2 தடவை 10 தடவை மன்னிப்புன்னு கேட்க ஆரம்பிச்சாக்கா 1000 தடவை கூட கேட்கலாமே. உங்களுக்கு உங்க மனைவி தானே வேணும். அதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுங்க. உங்களுடைய கௌரவம் முக்கியம் இல்ல, உங்களுடைய அன்பும் காதலும் வாழ்க்கையும் தான் முக்கியம்னா மாமனார் மாமியார்னு எல்லாம் பார்க்காம அவங்கள முதல்ல சமாதானம் பண்ணுங்க. ஓகே. சந்தோஷமான வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு சந்தோஷமான மனசு. மனசுல இருந்து வாழ்க்கையை வாழ தொடர்பு கொள்ளுங்க. மனதோடு பேச 044 30427777 044 30632994. இப்ப நம்மளோட ராமநாதபுரத்துல இருந்து ராஜா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில? அதாவது மேடம், நான் வந்து இரவு எவ்வளவு நேரம் தான் தூங்கினாலும் சரிங்க, பகல்ல வந்து 8 மணி 8:30 மணிக்கு மேலதான் மேடம் எந்திரிக்க முடியுது. என்னால தூங்கி முழிச்சிருந்தாலும் கூட என்னால எந்திரிச்சு கடைக்கு போகணும், வேலை பார்க்கணும் ஒரு சிந்தனையே இல்லாம இருக்கேன். கடைக்கு போனதுக்கு அப்புறம் கூட வேலையில மனசு வச்சு பார்க்க முடியல மேடம். அதாவது வேற வேற சிந்தனைகள் தான் இருந்துகிட்டுமே இருக்கேன்னு தவிர வேலை கவனத்துல நான் பாக்குறதே கிடையாது. சில நேரங்கள்ல வந்து வாழ்ந்தது போதும், இனிமே நம்ம வாழ தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அந்த பையங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு 55 வயசு ஆயிடுது மேடம். அவங்க பையங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை விட எங்கிட்டாவது போயிடலாம் அல்லது இறந்துடலாம், அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் மேடம் சில நேரங்கள்ல. ஆனா மேடம் சொல்லுங்க, இது இந்த பிரச்சனை வந்து நான் வீட்டுல தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் மேடம் வருது. ஆனா வீட்டுல தூங்காம வெளியில வேற எங்கேயாவது படுத்திருந்தேன், கோயில படுத்திருந்தேன், இல்ல வெளியில பிரைவேட்டா எங்கேயாவது படுத்திருந்தேன், அந்த சிந்தனைகள் சுத்தமா மாறிடுது மேடம். தொழில ஆர்வம் வருது, நல்லா வாழணுங்கிற எண்ணம் வருது. அதனால நான் பெரும்பாலான நேரங்கள்ல வந்து நான் குடும்பத்தை விட்டு வெளியில தான் படுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா எங்க வீட்டுக்காரங்கள ஒய்ஃபும் கூட வந்து இந்த மாதிரி தூங்க முடியலன்னு ரொம்ப சிரமப்படுறதுனால நான் அவங்கள போட்டுட்டு வெளியில போக முடியாம நான் வீட்டிலே தங்க வேண்டிய சூழ்நிலை வருது மேடம். என்ன தீர்வுன்னே தெரியல மேடம். கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த மாதிரி தான் இருக்குது சார். 20 வருஷமா நீங்க வீட்டுல தங்காம அப்பப்ப வெளியில தங்குறீங்களா? பாதி நேரம் வெளியில தங்குவேன், பாதி நாட்கள்ல வந்து வீட்டுல தங்குவேன். பிரச்சனை அதிகமா இருக்கும்போது நான் வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. வெளியில தங்கினா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருது. அந்த பிரச்சனையில இருந்து நான் விடுபட்டுறேன். என்ன வேலை செய்றீங்க? இந்த என்னோட டெய்லர் சார். சரி. ஆமா, என்னுடைய மனநிலை மாறி நல்ல இதுக்கு வந்துடுறேன், தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்துடுறேன். வெளியில படுத்தேன்னா அப்புறம் எவ்வளவு நாள்ல திருப்பி மாறுது? அது 1 நாள் 2 நாள்லயே மாறிடும் சார். திரும்ப நான் வீட்டுல படுத்தேன்னா 1 நாள் 2 நாள் பரவாயில்லாம இருக்கும். திரும்ப நான் பழைய நிலைமைக்கு போயிடுறேன். பேசிக்கா உங்க வீடு இதுக்கு காரணமே கிடையாது. பாவம், அது அந்த வீட்டெல்லாம் பிளேம் பண்ணாதீங்க. ஏன்னா முதல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பிரச்சனையில உங்க வீட்டுல உங்களுக்கு தூக்கம் சரியில்லாம அமைஞ்சிருக்கலாம். ஒரு பயத்திலயோ யாருடைய அறிவுரையாலேயோ ஒரு கோவில போய் படுக்கிறதோ வேற ஒரு வீட்டுல போய் படுக்கிறதோ, அங்க படுத்தா அவங்க நல்லா இருக்கும், இந்த வீட்டுல இருந்து போனாக்கா கொஞ்சம் சென்டிமெண்டலா நல்லா இருக்கும்னு யாராவது அட்வைஸ் கூட பண்ணிருப்பாங்க. அது வந்து முதல் தடவை ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2வது தடவை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது,
அந்த வந்து அந்த இன்னொரு கோவில்லையோ எங்கேயோ நீங்க போய் தங்கறதுல வந்து ஒரு நாள் தங்கினா போறல 2-3 நாள் தங்க வேண்டியிருக்கு. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசு வந்து இதுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா ஓகே நம்ம வெளியில போய் படுத்தாக்கா அது சரியாயிடும் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிஜமா நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ப்ராப்ளம் என்ன, அதை சரி பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா வெளியில போய் தங்காம உங்க வீட்டுல இருந்தே இதை சால்வ் பண்ணிருக்க முடியும். 20 வருஷமா இதை ஒரு பழக்கமாவே நீங்க ஆக்கிட்டதால உங்க வீடுதான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க. அது காரணம் இல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு வேலையிலேயே நாட்டம் இல்ல, உயிர் மேலேயே விருப்பம் இல்லாம போற அளவுக்கு மனசுல எண்ணங்கள் வருதுன்னு சொல்றதால கண்டிப்பா ஒரு அமௌண்ட் ஆஃப் டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்கு. அதனால அதுக்கு முதல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே உங்க வீட்டுல இருந்தே நிம்மதியா நீங்க இனிமேல் தூங்க முடியும். ரொம்ப நல்ல தீர்வு சொல்லிருந்தீங்க. அவருக்கு உங்க மனசு பழக்கப்பட்டு போயிருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல ராஜா. இப்ப நம்மளோட தொடர்புல இருக்காங்க மயிலாடுதுறையில இருந்து ராதிகா. வணக்கம் ராதிகா. என் பேர் ராதிகா. என்னோட வயசு 30. சரிங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. ஆனா வந்து கல்யாண லைஃப் சரியா அமையல. ஒரே பிரச்சனையாகி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அப்புறம் இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. சரிங்க. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகணும், அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அவனோட லைஃப் பார்க்கணும், நான் மூவ் ஆன் பண்ணணும். ஆனா என்னன்னா எனக்கு வந்து என்னோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப மனசு தைரியம் இல்லாம இருக்கேன். தொட்டதுக்கெல்லாம் அழுக வந்துருது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யறதுக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், ரொம்ப படபடப்பா இருக்கு. ஒரு சும்மா இப்போ ஒரு போன்ல பேசுனா கூட ஒரு டக்குன்னு வந்து அப்படியே மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு கூட வந்து இது ரொம்ப சின்ன விஷயம் தான், நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கூட வந்து நான் அப்படிதான் ஆகுறேன். என்னோட பிரச்சனைகள் வந்து என்ன இப்படி மாத்திடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்ல. இப்போ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால அது மாதிரி ஆயிட்டேன். இது எப்படி நான் வந்து திரும்ப வந்து ஒரு தைரியமான பொண்ணா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிமா, இப்போ என்ன படிச்சிருக்கமா? எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கேன். இப்போ பிஹெச்டி பண்ணணும்னு ஐடியா இருக்கு. எக்ஸலென்ட்மா, கோ ஹெட். அப்ப என்னமா கரியர் வைஸ் எல்லாம் ஒழுங்கா பிளான் பண்ணி அது சரியா தானே மூவ் ஆகுது? எங்க பயம் வருது? வீட்ல சப்போர்ட்டா இருக்காங்களா? உங்க வீட்ல இருக்காங்கல்ல? சோ அந்த வீட்ல சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் படிச்சுட்டேன், ஓகே. ஆனா இப்போ வந்து நான் திரும்ப படிக்கணும்னா அந்த அளவு எனக்கு உடல்நிலையும் மனநிலையும் அவ்வளவு ஒரு தைரியம் இல்ல. ஓகே, இப்போ அப்படி இருக்கும். ஆனா படிப்படியா அது பழைய லெவலுக்கு வந்துரும்மா. டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது முடியும் போது கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்தை பிளான் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். மோரோவர் ஏற்கனவே எம்எஸ்சி எம்ஃபில் எல்லாம் படிச்ச ஒரு பொண்ணு, சோ கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ்ல குறைச்சலே கிடையாது. உங்களால கண்டிப்பா மறுபடியும் படிக்க முடியும், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பொதுவாகவே ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு தோல்வி அப்படின்னு நிறைய பேர் இதை நினைப்பாங்க. 2 பேருக்கு ஒத்து வரலன்னா அது தோல்வி இல்ல, 2 விஷயம் கரெக்டா அந்த நேரம் செட் ஆகலன்னு தான் அர்த்தம். இதுல யாரோ ஜெயிச்சிட்டாங்க யாரோ தோத்துட்டாங்கன்ற மாதிரி இல்ல. ஒரு பிரிவு, அவங்களுக்குள்ள ஒத்து வரல, பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணுமே தவிர ஐயோ ஒரு கல்யாணத்துல நான் தோத்துட்டேன் 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதாலேயே நமக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். மத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல தப்பு இல்ல. உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு சரியான திட்டம் இருக்குன்னா அதை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கவலை டென்ஷன் எல்லாம் குறையும். உங்க குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட நிறைய நேரம் நீங்க விளையாடினாவே உங்க மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மருந்துகள் சாப்பிடுற அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் வேணாம். அதனால நான் வேற ரிலாக்ஸேஷன் பண்றேன் இது பண்றேன்னு கூட பண்ணாதீங்க. அதெல்லாம் கிடையாதுமா. சும்மா இந்த மாதிரி பயிற்சி தரேன்னு சொல்லலாம் யாராவது ஏதாவது சொன்னா நீங்க அனாவசியமா போய் உங்களே குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தேவை ரிலாக்ஸேஷன் தான், இசை கேளுங்க, அதுவே போதும். குழந்தையோட விளையாடுங்க, உங்க கையிலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதை விட்டுட்டு வெளியில தேடாதீங்க. ஓகே, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு ராதிகா. உங்களுக்கு வாழ்க்கையில வரப்போற நாட்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. வாழ்த்துக்கள். இப்ப நம்மளோட திண்டுக்கல்ல இருந்து காளீஸ்வரி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் காளீஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க காளீஸ்வரி, என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன் மேடம். சரிங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் தெளிவா கேக்கல, கத்தி பேச முடியுமா? பேசுறேன். சொல்லுங்கம்மா, இப்ப சொல்லுங்கம்மா.
தம்பிக்கு வந்து பிரெயின் டியூமர். சரிங்க. அதனால ரொம்ப மன உளைச்சல், ஒரே பையன் தாங்க மேம். சரிங்கம்மா. அதனால ரொம்ப டென்ஷன், ஏதாவது வாழலாமா வாழலாமா அப்படிங்கிற மாதிரி ஓவர் டென்ஷன். என்ன பண்றதுனே தெரியல. இல்லங்கம்மா, உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுதுமா, கவலைப்படாதீங்க. எந்தவா இருந்தாலும் நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். சரிங்களா? சரிங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லைங்க. ஓகேங்க, மனசுல கஷ்டம் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா அந்த பிரெயின் டியூமருக்கு? கொடுத்துட்டேன் மேம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன் மேம். சரி, அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க, அதாவது சரியாயிடுற மாதிரி சொல்றாங்க. சரியாயிடும் சொன்ன பிறகு ஏமா பயப்படணும்? ஐயா முன்ன மாதிரி ஆகலனா கூட கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலை இல்லாம ஓரளவு சரியா இயங்க முடியும்னு ஆகும். மன உளைச்சல் அதிகமா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தைய வீட்டுல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. கண்டிப்பா வாழணும், அதுல சந்தேகமே வேணா, வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைக்காக வாழணும். இப்பவே பிரெயின் டியூமர், பின்னாடி குட்டி குட்டி டிஃபெக்ட்ஸோட இருக்கும் அந்த குழந்தை. அதை நீங்க பாத்துக்கிறதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். வாழும்போது இப்ப வந்து இருக்கிற அந்த அழுத்தம், இந்த இறுக்கம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மனச்சோர்வை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் இல்ல, பேசும்போதே ஒரு கலக்கம் வருது, எதிர்காலத்தை நினைச்சு பயம் வருது, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போகணும்னா உங்களுக்கு உடனடியாக ஒரு மனநல மருத்துவரின் உதவி தேவை. ஏன்னா உங்களுக்கு தூக்கமும் சரியா இல்ல, வருத்தமும் அதிகமா இருக்கு. சோ அருகில் திண்டுக்கல் இல்ல? ஆமா, திண்டுக்கல்ல பார்க்க முடியல, மதுரைக்கு போலாம். நிறைய டாக்டர்ஸ் அந்த பெல்ட்ல இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்கே போய் பாருங்க. ஓகே? வாழ்க்கை ஒரு அவிழ்க்கப்படாத புதிர். வாழும் போதே அதை மாற்றி எழுத, விடையையும் கண்டெடுக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. 0442777777. மற்றொரு தொலைபேசி எண் 044306329994. இப்ப நம்மளோட குணசீலன் திண்டுக்கல்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் குணசீலன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க குணசீலன், என்ன பகிர்ந்துக்க போனீங்க? மனதோடு பேசலாம். விஷயம் என்னன்னா, சார் கிட்ட பேசணும். சார் முதல்ல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதால என்ன பிரச்சனை வருதுங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அத மாதிரி ப்ராப்ளம் தான் எங்க அண்ணனுக்கும் இருக்கு. விஷயம் என்னன்னாக்கா, அவரு மேரேஜ் பண்ணி ஒரு 7 வருஷம் ஆச்சு. மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சது, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அவருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆனதால ஃபேமிலி சரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இப்ப எனி டைம் பிரச்சனைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்க. எந்த விஷயத்துல நாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அவர் ட்ரிங்க்ஸ் இல்லாம இருக்க முடியுதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்காரு. நைட்ல ட்ரிங்க்ஸ் இல்லாம தூங்குறாங்க. பிரச்சனைகள் உங்க அண்ணனுக்கு இருக்கா? இல்ல சார், அது வேற ப்ராப்ளம் இல்ல சார். குடி இல்லாம இருந்தா, அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிபின்னு வந்த டிபி இருந்துன்னு சொன்னாங்க. அப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 3 மாசம் குடிக்காம இருந்தாரு. அப்ப நல்லா இருந்தாங்க. ஃபேமிலில இருந்து எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா ப்ராப்ளமே இல்லாம நல்லா இருந்தாங்க. மறுபடியும் இந்த ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்க சொன்னா உங்க அண்ணன் கேப்பாரா? ஓரளவுக்கு கேப்பாருன்னா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. இந்த சைட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு சில இடத்துல கூட்டு போகும்போது ஒரு தடவை வந்தாரு, அதுக்கப்புறம் கூட்டு போக வரல. எந்த இடத்துக்கு கூட்டி போனீங்க? டாக்டர் கிட்ட கூட்டி போனீங்களா, வேற எங்கன்னா கூட்டி போனீங்களா? இல்ல, டாக்டர் கிட்ட தான் சார். பாண்டிச்சேரியில. என்ன பிரச்சனை வந்தது? ஏன் மாட்டேன்ட்டாரு? என்ன பிடிக்கல அவருக்குன்னு பாருங்க. இல்ல, அதாவது அதான் சொல்றேன் இல்லைங்களா, அவரு வந்து ட்ரிங்க்ஸ் இல்லாம ஒரு நாள் தூங்குறாருன்னா இப்ப தூங்கவே மாட்டாங்கிறாரு. கரெக்டுமா? அவர் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து தூங்குறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்துறாரா, இல்ல உங்க வீட்டுல வேற ஏதாவது தொல்லைகள்னு அவர் நினைக்கிற விஷயத்துல தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரான்னு பாருங்க. வீட்டுல என்ன விஷயம் என்னன்னாக்கா, வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 7 வருஷமா சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதோட அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாங்க அதை வெளிக்காட்டிக்கிறது இல்ல. ஆனா அண்ணன் தான் அந்த விஷயத்துல அதிகமா வெளிக்காட்டிக்கிறதால அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்காது. சரி, சோ அது ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இது ஒரு ரிலாக்ஸேஷனா அவர் நினைச்சுக்கிறாரு. பிரயோஜனம் இல்லாத ஒரு ரிலாக்ஸேஷன் இது, அவ்வளவுதான். பட் ட்ரீட்மெண்ட் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி 7 வருஷமா தொடர்ந்து இதுல மூழ்கி இருக்கிற ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம வெளிவர முடியவே முடியாது. அட்மிட் பண்ணணுமா வேணாமன்றது அவரை பரிசோதிக்கும் அந்த டாக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மதுவிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இந்த மையங்கள்னு சில பேர் நடத்துறாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து முறையற்ற முறையில சிகிச்சைகள் பண்றாங்க. சோ
நீங்க எந்த மையத்துக்கு போவதாக இருந்தாலும் அந்த மையத்தின் மனநல மருத்துவர் யார் அப்படின்னு பாருங்க, அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் அங்க போய் சேருங்க. அப்பதான் அதுக்கு சரியான வழி கிடைக்கும். ரொம்ப சரியான ஆலோசனை சொல்லிருந்தீங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே உதவிகரமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இமீடியட்டா உங்களுடைய பிரதரை நீங்க இந்த மாதிரி நிலையங்களுக்கு ஆச்சிட்டு போங்க, அவருக்கு உதவி கொடுங்க. இப்ப சேலம்ல இருந்து கோபி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கோபி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க கோபி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் எப்பயுமே நார்மலா தான் இருப்பேன். ஒரு சில டைம்ல மட்டும் திருநங்கை மாதிரி நடக்கிறது, அப்புறமேல கை தட்டுறது, இதெல்லாம் என்னோட நடவடிக்கையில எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா எனக்கு அது பிடிக்கும். பட் வெளி உலகத்துல சில நேரங்கள்ல எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அது ரொம்ப ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. அத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்பயோ ஒரு தடவை அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். என்னது கை தட்டுறதா? கை தட்டுறது, திருநங்கைகள் சொல்லுங்க. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். என்ன மாதிரி? அது திருநங்கைகள் மாதிரி நடந்துக்கிறேன், அந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அதை பார்த்தேன்னா ஒரு டைம் திட்டுறாங்க. அது நான் சரி பண்ணிக்கிறேன் நானு. ஒரு சில டைம்ல அந்த மாதிரி நடந்துக்கிறேன். அது எதனால அந்த மாதிரி ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. பொதுவாக சில ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண் தன்மை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது இதன் மாதிரி ஒரு அடுத்த பாலினர் மாதிரி நடந்துக்கலாமேன்ற ஒரு ஈர்ப்பும் ஒரு ஆர்வமும் வர்றது இயற்கைதான். இது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்காது. உங்க கண்ட்ரோல் மீறி இது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த வேறு பாலினர் ஆகணுமா இல்லையான்றது என்ன மனசுல ஆழமா இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கே பிடிச்சிருக்குன்றதால இது எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையின் மற்ற விஷயங்களை பாதிக்குதுன்றதையும் பாருங்க. உங்க வீட்டுல பொதுவாக வீட்லயே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி பண்ற, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா, உனக்கு வெக்கமா இல்லையா, இப்படிதான் கேட்பாங்க. பட் அதை மீறி நீங்க யாரோ ஒரு சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு என்னுடைய உள் மனசு வழியாக என்னதான் நடக்குது, நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுல ஒரு தெளிவு வரணும். அப்புறம் தான் அதுக்கு அடுத்த கட்டம் பத்தி நாம யோசிக்கலாம். இப்போதைக்கு உங்களால இந்த மாதிரி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடிகிறது என்றால் அதை தொடர்ந்து கட்டுப்படுத்தி பாருங்கள். உங்க கட்டுப்பாடு மீறும் போது உங்களுக்கு உதவி கண்டிப்பா தேவைப்படும். அந்த கட்டம் வரத்துக்கு முன்னாடியே நீங்க எதை நோக்கி போறீங்க, விளைவுகள் எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி விடுபட முடியும் அப்படின்றத யாருக்கிட்டையாவது போய் முதல்ல கவனிச்சு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். கோபி, உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்களே நல்லா தீவிரமா சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்மளோட சென்னையில இருந்து கீதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. ஹலோ ஹலோ, என் பேர் கீதா. எனக்கு ஏஜ் 45 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலி நான் மேரிட். ஆனா என் கல்யாணத்துல ப்ராப்ளம். இப்போ 45 இயர்ஸ் நான் என் பையனோட தான் இருந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி ஒரு நல்ல டிசிப்ளின்டு ஃபேமிலியில பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா ஒரு நல்ல எஜுகேஷன் அந்த மாதிரி வளர்ந்தவங்க தான். பேரண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்கூல்ல டாப்பர், காலேஜ்ல டாப்பர், அந்த மாதிரி. கல்யாணமும் லவ் மேரேஜ் எல்லாம் கரெக்டா எல்லாம் லைஃப் லீட் பண்ணிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்களுடைய சர்டன் பேட் டிசிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுடைய லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் போது for no fault of us we suffer. That is okay, but we come out of it. And sometimes parents say நம்ம இவ்ளோ trust பண்ண parents say when they treat us differently. I mean Hello, I hope I'm yeah அப்பா அம்மா மேல கோவமா இருக்கா இப்போ? ஐயோ இப்படி நம்ம வாழ்க்கை பண்ணிட்டாங்களேன்னு கோவமா? அது இல்ல. So what is your problem? இப்போ கோவம் இல்ல டாக்டர், கோவம் இல்ல. இப்போ என்னமா ப்ராப்ளம்? கோவமே இல்ல. பட் கோவம் இல்லனா சந்தோஷமா? இப்போ என்ன ப்ராப்ளம்? இல்ல, the thing is when they treat us differently, when they start being selfish or something, you understand, அவங்களுடைய இன்னொரு கலர் நம்ம பார்க்கும் போதெல்லாம் it hurts. Correct. Okay. இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. We have to accept them. You can't do anything. You can't change them. But in the pain உள்ள இருக்கும் for no fault of us when we keep suffering and all these things. மத்தவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறும் போது when we see the other side of them, how do we handle this pain? வீட்லயே இப்படி இருக்கும்போது how do we handle this pain? பாருமா, ஒவ்வொருத்தர்
பேருக்குள்ளவும் ஒரே மாதிரி குணம் எல்லா நேரமும் இப்படியே இருக்க மாட்டாங்க. ஈவன் புத்தரா இருந்தாலும் சரி, காந்தியா இருந்தாலும் சரி, அந்த கலர் மாறிட்டு தான் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் மாறிட்டு தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க ரோபோ கிடையாது, மனுஷங்க. உணர்ச்சிகளும் நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது வெவ்வேறு விதமாகத்தான் அவை வெளிவரும். இது உங்களை பாதிக்குது, உங்களை தாக்குதுன்னா உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் தைரியமும் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால அவங்க செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் செல்ஃபிஷா இருக்கிறது தப்பு இல்லை. ஓகே, செல்ஃபிஷா இருக்கிறது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல், பராமரித்துக் கொள்ளுதல் யோசிங்க. உடனே செல்ஃபிஷா இருக்கிறது ஐயோ அது பாவம் அப்படின்னு பாவம் மன்னிப்பு கேட்காதீங்க. செல்ஃபிஷ்னஸ் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதென்றால், உங்களை ஒழுங்காக பராமரித்துக் கொள்வதென்றால் அது ஒரு புண்ணிய காரியம் தான், அது பாவ காரியமே கிடையாது. அண்ட் உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் மற்றவங்களை பாதிக்காத அளவு இருக்கும் போது அதனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும் போது மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்க எதுக்கு, நானே என்ன பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட அவங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வருவாங்க. நீங்க அனாவசியமா அவங்களால என் மனசு பாதிக்குது, என் வாழ்க்கை பாதிக்குதுன்னு நினைக்கிறத விட எப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கையை நான் இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள தான் சார்ந்து இருக்கிறேன்னா அதை விட்டுட்டு நான் இன்னும் இண்டிபெண்டா எவ்வளவு தூரம் ஆக முடியும் அப்படின்றத பாருங்க. அதுதான் வழி இருக்கு. மற்றவர்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில நம்மள நாமளே கொண்டு வர்றது அப்படிங்கறது தான் இது. இப்ப நம்மளோட திருப்பூர்ல இருந்து சசிகலா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சசிகலா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சசிகலா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மனதோடு பேசலாம்ல. மேடம், நான் என்னோட ஹஸ்பண்ட் பத்தி கொஞ்சம் கேட்கணுங்க. சொல்லுங்க சசிகலா. மேடம், நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரிங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. இப்ப கொஞ்சம் நாளா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. கேட்டா அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் செய்வேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போறேங்கிறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. முந்தா நேத்து கூட ஒரு அடி நடிச்சாரு. ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போய் எல்லா பிரச்சனையும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க. அப்புறம் என்னால என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் டேடி டேடின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அது என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது. போன் பண்ணி கேட்டா நீ அந்த ஸ்டேஷன் போறதுக்கு மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைக்காக ஒரு 8 பாத்துட்டு போங்கன்னா என் பிள்ளைய பாக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாரும் எங்க வீட்டையும் அவங்க வீட்டையும் போராட்டத்தை எதிர்த்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப அவரை விட்டா எனக்கு வேற யாரும் ஆள் கிடையாது. ஆனா அவரை என்னால வெறுக்கவும் முடியல, அவரை வச்சு என்னால வாழவும் முடிய மாட்டேங்குது. சரிங்கம்மா, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பரமா, உங்க வீட்லயும் சரி அவங்க வீட்லயும் சரி உங்களுக்கு உறுதுணையா இல்ல, ஆறுதலா இல்லன்னு சொல்றீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் நீங்க இப்ப நம்பணும், அவங்களதான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நண்பர்கள் சொன்னா கேட்பாங்க. எப்பவுமே சொந்தக்காரங்க சொல்றதை விட, உறவினர்கள் சொல்றதை விட நண்பர்கள் சொல்வதை கொஞ்சம் இன்னும் கவனிச்சு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க கிட்ட பேசுறது. சோ அவருடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க 2 பேரையுமே இதுல இன்டர்ஃபியர் பண்ண சொல்லுங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க, ஆமா அது தப்பு தான் சொல்லிட்டு அந்த கேஸை வேணா வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அது கூட ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சா அதுக்கு என்ன காரணம்னு நீங்க பாருங்க. வேலையில பிரச்சனை இருக்கா, வருமான பிரச்சனையா, இல்ல அவங்க குடும்பத்துல இருந்தோ உங்க குடும்பத்துல இருந்தோ ஏதாவது சிக்கல்கள் உருவாகுதா, இல்ல உங்க 2 பேருக்குள்ள வேற ஏதாவது விரிசல்கள் இருக்கா, இதையெல்லாம் எப்படி சரி பண்ணிட்டு உனக்கு தான் பிரச்சனை இல்லையே இப்ப ஏன் குடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியமா முடியும். ஆனா அதுக்கு முதல் கட்டமாக இப்ப சமாதானம் பண்ணணும்னா உங்களால நீங்க போய் பேசினா கோவம் தான் வரும். நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி தான் பதில் வரும். சோ உங்களுடைய நண்பர்கள் உதவி தான் நீங்க இப்ப நாட முடியும். எவ்வளவு கற்கள் நம்ம மேல எரியப்பட்டாலும் அதையெல்லாம் வச்சு வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை பலப்படுத்த கத்துக்க மனதோடு பேசலாமாங்க. தொடர்பு கொள்ளுங்க 0443042777 0443063299. இப்ப நம்மளோட பாண்டிச்சேரியில இருந்து பாத்திமா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பாத்திமா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க பாத்திமா. என்ன? நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. என் ஹஸ்பண்ட் என்ன நிறைய தாட்டி அடிச்சிருக்காங்க. அடிக்கிறதுனாலும் ஒரு அடி அந்த மாதிரி கிடையாது, கண்டினியூஸா அடிக்கிறாங்க. ஒரு 15 அடி அந்த மாதிரி அடிக்கிறாங்க. நான் நிறைய தாட்டி கோச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாலும் நீ தானே போன, நீனே திரும்பி வா. ஒரு தாட்டி கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இல்ல. எங்க வீட்டுலதான் என்ன பண்றாங்கன்னா, சரி பொம்பளை பிள்ளையோட லைஃப் இப்படி போக கூடாது, அதனால போயிட்டு நிறைய தாட்டி கூட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. கடைசியா ஒரு தாட்டி கூட ரொம்ப அடிச்சதால
எங்க வீட்டுல எல்லாரும் இப்ப கம்பல் பண்றாங்க, போகவே போகாத, மாறவே மாட்டாங்க, கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு டிசிஷனும் வந்து எடுக்கவும் முடியல. இப்போ ரீசெண்டா கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன, அம்மா சொல்றத கேக்குறாங்க, என்னை பத்தி எல்லார்கிட்டயும் தப்பா சொல்றாங்க, என் வீட்லயும் வந்து இந்த மாதிரி இவ பண்றா, அதனாலதான் நான் வந்து இவளை நான் அடிக்கிறேன், என்னவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டே இருப்பா, நான் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேல இருக்கிற நியாயம் தான் சொல்றாரு. அடிக்கிறது வந்து ஒரு தப்புன்னு அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. தெரியலமா, உன் மேல என்னமா குறை சொல்றாரு? ஏதாவது எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு, ஏதாவது இது செய்யல அது செய்யல, இப்படி பண்ற அப்படி பண்ற, துணி துவைக்க மாட்டேங்கிறா, அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரையும் நிறைய பேர் வச்சு பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி இதுக்கு மேல அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அடிக்கிறதுனால ஒரு அடி அடிச்சா கூட அதை நான் தாங்கிட்டு இல்ல கண்டினியூஸா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னு கூட பார்த்தா கூட கண்டினியூஸ் ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது அவரு கண்ட்ரோல் பண்ண அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவரை சரி பண்ணணும்ன்றதுக்காக கேள்வி கேட்கறியா, உன் வாழ்க்கையை முடிவெடுக்கணும்னு கேள்வி கேட்கறியாமா? நான் வந்து அவரை சரி பண்றதுக்கு எனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரை அடிக்கிறத நிறுத்தணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தப்புன்னு சொல்றாரோ அந்த தப்பெல்லாம் நடக்காம நீ பாத்துக்கணும்மா, அப்பதான் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் குறையும். பட் சொல்றத பார்த்தா அது அவ்வளவு சிம்பிள் மாதிரி தெரியல, வேற சில காரணங்களுக்காகவும் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் உங்க வீட்லயே வேண்டாம்னு சொல்றாங்க, பட் இன்னும் உன்னால முடிவெடுக்க முடியலன்னா உனக்கு இன்னும் அவர் மேல ஒரு அன்பு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். மத்தவங்க சொல்றாங்கன்னு முடிவெடுக்க வேண்டாம். உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும் இவனோட தேரவே தேராது, ஆர் ஒரு சின்ன ஒரு 5% சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அந்த 5% சான்ஸ் இருந்தா கூட அதை ட்ரை பண்ணி பாக்குறது தப்பு இல்ல. சுத்தமா முடியவே முடியாது அப்படின்றதுக்காக மனசு திறந்த பிறகு அப்பா அம்மா சொல்றாங்கன்னு பிரியவும் வேணாம், அப்பா அம்மா சொல்றாங்கன்னு சேரவும் வேணாம். 2 பேரும் வேலை செய்றீங்கன்னு சொன்னதால ஆல்ரெடி ஒர்க்கிங் உமன், அதனால அவ்வளவு தூரம் பிரியறது கஷ்டமா இருக்காது. மோரோவர் உங்களுடைய சமூகத்துல இந்த ஜமாத் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு போயிட்டு நீங்க அதை சால்வ் பண்ண போறீங்களா இல்ல சும்மாவே அப்படி பிரிஞ்சு இருக்கிறதா முடிவு பண்றீங்களான்றது உங்களுடைய சமூகத்தின் சூழல், குடும்பத்தின் சூழல் இதுதான் நிர்ணயிக்கும். பட் முடியாதுன்னா தொடர வேண்டிய அவசியம் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடையாது. ரொம்ப சரியான டிசிஷன் சொல்லிருந்தீங்க. இவங்களுக்கு மன தைரியமும் கொடுத்திருக்கீங்க கூடவே இதெல்லாம் எதிர்கொள்ள. பல விஷயங்களை பத்தி பேசணும், நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. இந்த ஆலோசனை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட குடும்ப சூழல் இதையெல்லாமும் கணக்கெடுத்துட்டு சொல்லணுமா, இல்ல இப்போ ஒரு குடும்ப சூழல்ல எல்லாரும் ஒருத்தர் டிசிஷன் எடுக்கும் பொழுது எல்லாரையும் பாதிக்கும், அந்த பாதிப்பு மத்தவங்களும் வராம எப்படி சார் டிசிஷன் எடுக்கணும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் டிசிஷனை மத்தவங்க எடுக்க விடக்கூடாது. யாரா இருந்தாலும், அப்பா அம்மாவா இருந்தாலும், காதலியாக இருந்தாலும். ஓகே, ஏன்னா நமக்கு என்ன வேணும்ன்றது வெளியில நம்ம காட்டுறதுதான் அவங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள நிஜமாவே நமக்கு என்ன வேணும்ன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். சோ அந்த முடிவு நாம தான் எடுக்கணும். அந்த முடிவுனால என்னெல்லாம் பாதிப்புகள் நிகழும் அப்படின்னு பார்க்கணும். இது பாதிக்கப்படுறது யாருன்னு பார்க்கணும். என்னுடைய அந்த பாதிக்கப்படும் நபர் குடும்பத்துல இருந்தாலும் நட்பு வட்டத்துல இருந்தாலும் அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். சோ அவங்களுக்காக சில நேரம் நம்ம விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. ஏன்னா அந்த விட்டு கொடுக்கறதே நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால முடிவு எடுக்கிறது அப்படின்றது நாம் தான் எடுக்க வேண்டும். அந்த முடிவு யாரையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும். அப்படின்னா மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாம், கடைசி முடிவு நாம எடுக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாது. இப்ப நம்மளோட சென்னையில இருந்து மோகன்ராஜ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் மோகன்ராஜ். வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாமா? தாராளமா பேசுங்க சார். வணக்கம் சார். நான் இப்ப 12th முடிச்சுட்டு டைரக்டா சிஏ பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். இப்ப எனக்கு பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் அன்னைக்கு என்னால பண்ண முடியும் சார். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார். இப்ப மே மாசம் எக்ஸாம் இருக்குமே? ஆமா சார். இப்பதான் எழுத அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. லைட்டா டென்ஷன். இப்போ படிக்க முடியலையா? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். பட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிட்டேன். ஓகே, அது வந்து ஆங்ஸைட்டி ஜாஸ்தி இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. முக்கியமான எக்ஸாம் போது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். டைம் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணலன்றது எப்படின்னு நீங்க பாருங்க. எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ படிக்கிற நேரம் இல்ல, ரிலாக்ஸ் பண்ற நேரம் தான் இப்ப டிவி பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. சோ டைம் எங்க வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஆங்ஸைட்டி ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ரிவைஸ் தானே பண்ணணும். ஆங்ஸைட்டி குறையறதுக்கு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் போங்க. உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி ஜிம் போங்க. உடம்புல ஒரு தெம்பும் சுறுசுறுப்பும் வரும்போது மூளையும் சுறுசுறுப்பா இயங்கும், படிக்கிறதுலயும் நல்ல கவனம் செலுத்த முடியும். அது ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளோட சேலம்ல இருந்து சிந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சிந்து. வணக்கம் மேடம். கார்த்திகா பேசணுங்க. தாராளமா.
எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 4 years ஆகுது. எனக்கு ஒரு பேபி இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஒரே பையன் தான். அவங்க டெய்லி ஆபீஸ் போயிட்டு வருவாங்க. நாங்க ஜாயின் பண்ணி மாமனார் எல்லாருமே கூட கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? பேசலாங்களே. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பையன் தான். அவங்க எங்க மாமனார் மாமியார் 2 பேரும் இருக்காங்க. சரிங்க. வீட்டுல 4 years மேரேஜ் ஆயிட்டு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. சரிங்க. ஆனா வீட்லயே இருக்கிறதுனால அவங்க எங்க மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால அந்த மனசுல வச்சிருக்கவே முடியல. ஈவினிங் எங்க வீட்டுக்காரர் வந்தாதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என் மனசை நானும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? சின்ன சின்ன விஷயம் தான், அதனால நிறைய சந்தோஷங்கள் கெட்டு போகுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் அதை சொல்லாம இருக்க முடியல, ப்ராப்ளம் பண்ணாம இருக்க முடியல. அதனால நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? சரிமா, ஃபர்ஸ்ட் சொல்றதால பிரச்சனை அதிகமாகுதாமா? சொன்னாலும் அவங்க கேர் பண்ண மாட்டாரு எங்க வீட்டுக்காரரு. அவரு ஸ்பெஷலா விட்டுருவாரு. இதனால நீங்க ஏன் கண்டுக்க மாட்டீங்க, பேசுங்க, கேளுங்க, ஏன் அப்படி சொன்னாங்கன்ட்டு நானும் காலையில இருந்து பிரச்சனை இருக்கு. அதை சொல்றதுக்கு ஒரே ஆள் உங்க வீட்டுக்காரர். அதனால அவர் வந்த உடனே நீங்க சொல்றீங்க. சோ உங்களுக்கு ஒரு நெருங்கிய சிநேகிதி யாராக இருந்தால் அவங்கள நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் எவ்வளவு தூரம் உங்க குடும்ப விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிரணும் அப்படின்றதையும் நல்லா யோசிச்சுங்க. இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நீங்க ஒரு டைரி மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே உங்களுக்கு டைம் இருக்கும்போது படிச்சுங்கன்னு சொல்லுங்க. மறுநாள் அவர் படிக்கிறாரோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம அதை பேசி போட்டு அடுத்த பேஜ்ல அடுத்த பிரச்சனை எழுதுறதுக்கு ரெடியா இருங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு மனசுல இருக்கிறத வெளியில கொட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு குப்பை தொட்டியா அந்த டைரியை பயன்படுத்துங்க. அப்போ ராத்திரி அவர் வந்த உடனே இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலா வேற ஏதாவது சந்தோஷமா இந்த சினிமா பத்தி பேசலாம், அந்த நாடகம் பத்தி பேசலாம். உங்க டைமும் இனிமையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ ஃபைண்ட் திஸ். உங்களுக்கு ஒரு குப்பைகள் எல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு இடம். ஈஸியஸ்ட் ஒரு டைரி மாதிரி எழுதி, ஆனா அதை வச்சிருக்காதீங்க வீட்டுல. ஏன்னா உங்க மாமனார் மாமியார் அது என்னைக்காவது படிச்சுட்டாங்கன்னா அனாவசிய பிரச்சனை வரும். எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு மறுநாள் கழிச்சு போட்டுருங்க. ஓகே. இப்ப நம்மளோட கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து தர்மராஜ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் தர்மராஜ். வணக்கம் மேடம். சொல்லுங்க தர்மராஜ், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், சிஸ்டர் அடிக்கடி எமோஷனல் ஆயிட்டே இருக்கிறாங்க. சரிங்க. டென்ஷன் ஓவரா வருதுங்க. அவங்க ஃபேமிலி ஒரு கூட்டு ஃபேமிலியா இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க ஜாலியா கிண்டலா பேசுறதுல அதனால இவனால தாங்கிக்க முடியாது இல்லைங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப வார்த்தையில ரொம்ப அதிகமா பேசுறது. டென்ஷன் ஆகிக்கிறீங்க. என்ன வயசாகுது அவங்களுக்கு? 26ங்க. மேரேஜ் ஒரு பையனும் 2 வருஷம் இருக்கு. கல்யாணம் ஆயிட்டு உங்க வீட்டுல இருக்காங்களா? இல்ல, இப்ப டென்ஷன் அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்காட்டி எங்க வீட்டு ஒரு 3 மாசம் இருக்கிறா. அப்படிங்க பிரச்சனை இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்காங்க. எங்க வீட்டு இருக்கிறா. ஓகே. இதுக்கு அவங்க டென்ஷனை எப்படி குறைக்கிறது, மத்தவங்களோட எப்படி அடாப்ட் பண்ணி வாழுறதுன்னு கேக்குறீங்களா? என்ன விஷயத்துக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னு பாருங்க. முதலாவதாக அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பிரச்சனை தானே உங்க வீட்டுக்கு வராங்க. அதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியும்னு பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கோவம் இருக்கு. மேபி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ அவங்க மாமனார் மாமியார் கிட்டயோ அந்த பொண்ணால காட்ட முடியல. அந்த எரிச்சல் எல்லாம் அப்படியே பாக்கெட்ல போட்டு உங்க வீட்டுல வெளியில கொட்டலாம். அதை முதல்ல சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த பொண்ணுகிட்டே இதை பாரு, நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணா எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுதுன்னு ஒரு நாள் உட்கார்ந்து சொல்லிடுங்க. அதாவது நல்ல மூட்ல இருக்கும்போது. கோவமா இருக்கும்போது அட்வைஸ் பண்ணாதீங்க. மறுநாள் காலையில நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா அந்த பொண்ணு இருக்கிற டைம் பார்த்து அதை உட்கார வச்சு பேசுங்க. ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா ஒன்னும் பெரிய நோய் மாதிரி எனக்கு இது தெரியல. நீங்க பேசிதான் அது சரி பண்ண முடியும். முதலாவதாக அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை எவ்வளவு குறைக்க முடியும், எவ்வளவு தீர்க்க முடியும்ன்றதுல கவனம் செலுத்துங்க. அங்க பிரச்சனை இல்லைனாவே இங்க அந்த பொண்ணு பிரச்சனை பண்ண முடியாது. ஓகே. ஓகே. நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கறத விட தீர்வை நோக்கி ஒரு பயணத்தை நீங்க துவக்கி வச்சிருக்கீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாறைய காலகாலமா போற்றும்படியா ஒரு சிலையா ஒரு கலை பொருளா மாத்துறது ஒரு சின்ன உளிதான். நம்ம வாழ்க்கையில உளி நம்மோட சின்ன சின்ன கஷ்டங்கள் தான். அதையெல்லாம் தாண்டி நம்ம கடந்து வந்துட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அந்த அழகான சிலையோட சிற்பி வேற யாரு? நாம தான். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் திவ்யா.